ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 66. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் மடியில் அமர்ந்திருந்த மித்ராவை தன் கைகளில் ஏந்திய ஆதி அவளை தூக்கி கொண்டு வந்து பெட்டில் போட்டவன் அவள் அருகில் படுத்து கொண்டு அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். பின் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் அவள் இடையை சுற்றி தன் கரத்தை போட்டு இறுக்கமாக அவளை தன்னுடன் அணைத்து கொண்டான். அவனின் இந்த செயலில் ஒரு நொடி சிலிர்த்த மித்ரா, தேவ் என்ன பண்ற என்று கேட்க, ஷூ எதுவும் பேசாதடி, தூங்க போறேன், அமைதியாரு என்று சொன்னவனின் வார்த்தைகளில் மித்ராவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து கண்கள் கலங்கியது. அவன் சிறு சிறு விஷயத்திற்கு கூட தன்னை தேடி இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டவளுக்கு மனம் வலித்தது. அதில் கண்களில் வழியும் கண்ணீருடன் அவனை ஒரு நொடி பார்த்தவள், உன்னோட இந்த காதலுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவதே. நீ ஏண்டா என்னை இவ்வளோ லவ் பண்ணுற? ஆனால் நான் உனக்கு வெறும் வலியையும் வேதனையும் மட்டும்தானே கொடுக்குறேன். நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன். உனக்கு என் மேலே கோவமே வரலையாடா என்று கேட்டவளை நிமிர்ந்து ஒரு நொடி பார்த்தவன் இல்லை என்று தலையசைத்தான். அதில் கலங்கிய விழியுடன் அவனை பார்த்தவள், ஏன் என்று கேட்க, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், என்னை கஷ்டப்படுத்துகிற ஒவ்வொரு தடவையும் என்னை விடவும் அதிகமாக நீ தான் கஷ்டப்படுவேன்னு. அப்படி இருக்கிறப்போ ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்க உன்னை நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? என்னால் எப்படி உன் மேலே கோவப்பட முடியும் என்று சொன்னவனை தாவி அணைத்து கொண்டாள் பெண். அவள் தானும் அவளை அணைத்து கொண்டவன் அவளின் சிவந்த இதழை ஒரு நொடி பார்த்துவிட்டு, கிஸ் பண்ணவா என்று கேட்க, அவன் கேட்டு முடித்த அடுத்த நொடி அவன் இதழை சிறை செய்திருந்தாள் மித்ரா. அப்புறம் என்ன சொன்ன? என் காதலுக்கு உனக்கு தகுதி இல்லையா? இந்த உலகத்திலேயே என் காதலுக்கு தகுதியான ஒரே பொண்ணு நீ மட்டும்தாண்டி. உன் மேலே எனக்கு எப்போவுமே கோவம் வராது என்று சொன்னவன் அறியவில்லை இன்னும் சில மணி நேரத்தில் எந்த அளவிற்கு அவன் அவள் மேல் கோபம் கொள்ளப் போகிறான் என்று. உண்மையில் நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் ஆதியையே பார்த்து கொண்டிருந்த மித்ராவிற்கு நன்றாகவே தெரியும் அவன் தன்மேல் முழு கோவத்தையும் காட்டப்போகும் நாள் இன்று என்று. அதில் லேசாக அவனை பார்த்து சிரித்தவள் அவனை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். 5 வருடம் கழித்து தன் மனைவியின் அணைப்பில் நிம்மதியாக தூங்கினான் ஆதி தூங்கி 2 மணி நேரம் கழித்து எழுந்தான். அப்பொழுது மித்ரா டைம் பார்க்க அதுவோ இரவு 7 மணி என்று காட்டியது. அதில் வேகமாக பெட்டை விட்டு அவள் எழ முயற்சி செய்ய, ஆனால் அவளை இறுக்கி அணைத்திருந்தான் ஆதி. அதில் திரும்பி அவனை பார்த்தவளோ, விடு தேவ், டைம் ஆச்சு, இப்போ நான் கிளம்பணும் என்று சொல்ல, அதில் சட்டென்று ஆதியின் முகம் மாறிவிட்டது. அதில் அவளை பார்த்தவனோ, ஒன்று நீ என்னை விட்டு போறன்ற, இல்லைனா என்ன உன்னை விட்டு போன்னு சொல்கிற, ஏன்டி இப்படி பண்ணுற என்று கேட்டவனை அமைதியாக பார்த்தவள் அவனின் கன்னங்களை தன் கைகளில் பற்றி, இங்கே பாரு தேவ், இனி என்னை விட்டு போன்னு உன்னை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ என்னை பார்த்து என்னை விட்டு போன்னு சொல்லாமல் இருந்தா சரி என்று சொன்னவளை குழப்பமாக பார்த்த ஆதியோ, நான் ஏண்டி உன்னை என்னை விட்டு போன்னு சொல்ல போகிறேன் என்று கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் என்று சொன்னவள் ஒரு நொடி அவனை பார்த்துவிட்டு, கிளம்பணும் தேவ் என்று சொல்ல, அதில் அவளை பார்த்து சலித்து கொண்டவனோ, இப்போ எங்கே போற என்று கேட்டான். அவனை முறைத்து பார்த்தவளோ, போகிறேன் இல்லை போகிறோம், எந்திரிச்சு வா, நம்ம முக்கியமான 2 பேரை மீட் பண்ண போகணும் என்று சொல்ல, இப்போவே வா, காலையில் போகலாம் என்று சொன்னவன் அவளை மேலும் தன்னுள் இறுக்கி அணைத்து கொண்டான். அதில் கடுப்பான மித்ராவோ, அதெல்லாம் இல்லதே, இப்போவே போயாகணும் என்று சொல்ல, அப்படி யாரடி அவங்க, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா என்று கேட்டான் ஆதி. ஆமாம் என்று தலையசைத்தாள் மித்ரா. அதில் ஒரு பெருமூச்சை விட்டவனோ அவளுடன் கிளம்பி கீழே வந்தான். 4 நாட்கள் கழித்து
தன் பாஸ் கீழே வருவதை பார்த்த தீரஜிற்கு அவன் மித்ராவை சென்று அழைத்தது சரிதான் என்று தோன்றியது. பின் ஆதியுடன் அந்த வீட்டிலிருந்து காரில் கிளம்பினாள் மித்ரா. தன் அருகில் அமர்ந்திருப்பவளை பார்த்தவன் அவளின் கைகளை பற்றி தன் கைகளுக்குள் வைத்து கொண்டு எங்கே போனோம் என்று கேட்டான். என் வீட்டுக்கு போ என்று மித்ரா சொல்ல சரி என்று சொன்னவன் அவளின் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். வரும் வழியெல்லாம் அவளை தான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. ஆனால் மித்ராவோ அவனை பதற்றம் மற்றும் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அதை உணர்ந்த ஆதி, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஸ்வெட் ஆகுது என்று கேட்க அதில் வேகமாக தன் கரம் கொண்டு அவளின் முகத்தை தொடைத்தவளோ அதெல்லாம் எதுவும் இல்லை தேவ் என்று சொன்னாள். சரி, யாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுக்கு உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போற என்று அவன் கேட்க, அது அங்கே வந்தா உனக்கே தெரியும் தேவ் என்று சொன்னவளின் வார்த்தைகளிலோ அத்தனை தடுமாற்றம் இருந்தது. அவளின் இந்த மாற்றங்களை எல்லாம் ஆதி புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவளின் ஒவ்வொரு சிறு சிறு அசைவையும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அவள் எந்த அளவிற்கு பதற்றத்துடனும் பயத்துடனும் இருக்கிறாள் என்பதை அவன் நன்கு அறிவான். ஆனால் அது ஏன் என்று புரியாமல் தவித்தான் ஆதி. பின் அவளின் வீட்டின் வாசலில் காரை நிறுத்தினான் ஆதி. நிறுத்தியவன் கார் கதவை திறந்து இறங்க போக வேகமாக அவனின் கரங்களை பற்றினாள் மித்ரா. அதில் அவன் புரியாமல் அவளை திரும்பி பார்க்க வேகமாக அவனை தாவி அணைத்து கொண்ட மித்ராவோ அவன் முகம் முழுக்க முத்தமிட்டவள் அவனின் இதழை சிறை செய்து முத்தமிட்டு சற்று நேரத்திற்கு பின் அவனின் இதழை விட்டு பிரிந்தவள் அவனின் விழி பார்த்து ஐ மிஸ் யூ தேவ் என்று சொல்லிவிட்டு அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவளின் இந்த செயலில் புரியாமல் தவித்தான் ஆதி. இதில் குழப்பமாக அவளை பார்த்தவன், என்னாச்சம்மோ, ஏன் இப்படி இருக்க, நான் உன் கூட தானே இருக்கேன் என்று கேட்க அவளின் மனதிலோ இப்போ இருக்க, உள்ள வந்ததுக்கு அப்புறம் இருப்பியா என்று யோசித்தவளுக்கு ஆதியின் கோப விழிகள் நினைவுக்கு வந்தது. அவளுக்கு நன்றாகவே தெரியும் இப்பொழுது சாந்தமாக இருக்கும் இவன் இன்னும் சற்று நேரத்தில் ருத்ர தாண்டவம் ஆடப்போகிறான் என்று. பின் அவனை விட்டு வேகமாக பிரிந்தவள் அவனின் குழப்ப பார்வையை கவனித்தாலும் கவனிக்காதது போல் காரை விட்டு இறங்கி கொண்டாள். பின் தானும் காரை விட்டு இறங்கி ஆதி அவளின் அருகில் வந்து நிற்க, உள்ளவா தேவ் என்று அழைத்தவள் வீட்டின் அருகில் சென்று காலிங் பெல்லை அடித்தாள். ஒரு பெண் வந்து கதவை திறந்தாள். கதவை திறந்தவள் மித்ராவை பார்த்துவிட்டு, ஏன் மித்ரா இவ்வளோ நேரம் என்று கேட்க, அப்பொழுதுதான் சட்டென்று அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஆதியை பார்த்தாள். அவனை பார்த்து ஒரு நொடி அவள் பயந்து தயங்கி நிற்க அவளின் பயத்தை உணர்ந்த மித்ராவோ, இவர் என்னோட ஹஸ்பண்ட் ஆதி, ஆதி இது என்னோட ஃப்ரெண்ட் அவந்திகா என்று சொல்ல அவளை பார்த்து லேசாக தலையசைத்தான் ஆதி. பின் அவர்கள் இருவருக்கும் உள்ளே வர அவந்திகா வழிவிட்டு நிற்க ஆதியை உள்ளே வரும்படி சைகை செய்துவிட்டு முதலில் உள்ளே சென்றாள் மித்ரா. அவள் உள்ளே சென்றதுதான் தாமதம். அடுத்த நொடி அம்மா என்று கத்திக்கொண்டு இரு குழந்தைகள் வேகமாக ஓடி வந்து மித்ராவின் காலை கட்டி கொண்டார்கள். அந்த இரண்டு குழந்தைகளின் முகத்தையும் அவர்கள் மித்ராவை அம்மா என்று அழைத்ததையும் பார்த்த ஆதி ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டான். அப்பொழுது மித்ராவை நிமிர்ந்து பார்த்த அவளின் மகளோ, ஏம்மா இவ்வளோ லேட்டு, உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் தெரியுமா, எப்போவுமே 4 o'clock வந்துடுவேங்கல்ல என்று கேட்க அவளை பார்த்து அழகாக சிரித்த மித்ராவோ, என்னாச்சு ஆஷா குட்டி, என்னை மிஸ் பண்ணிங்களா என்று அவளின் தலையை வருடி கேட்க அவளின் மற்றொரு காலை பிடித்திருந்த அவளின் மகனோ நிமிர்ந்து மித்ராவை பார்த்தவன், அவளை விடுங்கம்மா, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க என்று கேட்க அவனின் தலையையும் கலைத்து விட்டவளோ, அது ஒரு ஸ்பெஷல் பர்சனை கூட்டிகிட்டு வர போயிருந்தேன் என்று சொல்ல இருவரும் ஒரு சேர யாரு என்று கேட்க
தன்னிலிருந்து அவர்களை பிரித்தவள் அவர்களுக்கு முன்னால் இருந்து விலகி நின்றாள். மித்ரா விலகியுடன் பின்னால் நின்று கொண்டிருந்த ஆதியை பார்த்த இருவரும் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்தவர்கள். பின் முகம் முழுக்க புன்னகையுடன் அப்பா என்று கத்திக்கொண்டே ஓடி சென்று அவனின் காலை கட்டி கொண்டார்கள். அதில் தன் காலை கட்டி கொண்டிருக்கும் அந்த ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் ஒரு நொடி குனிந்து பார்த்த ஆதிக்கு அச்சு அசலாக உருவத்தில் தன்னை போல் இருக்கும் இருவரையும் பார்த்தவனுக்கு தன் எதிரே நின்று கொண்டிருந்த மித்ராவின் மேல் கொலைவெறியே வந்தது. அவ்வளவு நேரம் அங்கு நடக்கும் நிகழ்வு புரியாமல் அதிர்ச்சியில் சிலை போல் நின்று இருந்தவன் அப்பா என்று அழைத்து கொண்டு வந்து தன்னை அணைத்திருக்கும் அந்த இரு குழந்தைகளையும் தன் கைகளில் தூக்கினான். தூக்கியவுடன் அவனை அணைத்து கொண்டாள் ஆதியின் மகள். அப்பா, நாங்கள் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா? ஏன் நீங்கள் இத்தனை வருஷமாக வரவே இல்லை? அம்மா சொன்னாங்க நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையா வேற ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்று அவனின் மகள் அவனின் கழுத்தை கட்டி கொண்டு சொல்லி கொண்டிருக்க அவனோ மித்ராவை தான் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவளை தொடர்ந்து பேசிய அவனின் மகனோ, ஆமாம்ப்பா, நீங்கள் வேற ஊரில் இருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. உங்ககிட்ட ஃபோன் கூடவா இல்லை? எங்ககிட்ட ஃபோன் பண்ணியாச்சும் பேசியிருக்கலாம்ல. நாங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் என்று அவன் பங்கிற்கு அவனும் சொல்ல ஆதி என்ன நிலையில் இருக்கிறான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு தவித்து போய் நின்றிருந்தான். சந்தோஷம், கோபம், ஆத்திரம், ஏமாற்றம், வலி என்று அத்தனை உணர்வுகளும் அவனுள் இப்பொழுது இருந்தது. தன் கைகளுக்குள் தன்னை பார்த்து ஆசையுடன் பேசிக்கொண்டிருக்கும் தன் இரு குழந்தைகளையும் தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான் ஆதி. மேலும் தொடர்ந்த அவனின் மகனோ, சொல்லுங்கப்பா, எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல என்று கேட்க அவனின் வார்த்தையை கேட்ட மித்ராவோ, சித் அமைதியாரு, அம்மா தான் சொன்னல அப்பாவால் அங்கே ஃபோன் பண்ண முடியாத சுச்சுவேஷன்னு, திரும்ப திரும்ப ஏன் அதே கேட்டுட்ருக்க என்று சொல்ல அவளை பார்த்து முறைத்த அவளின் மகளோ திரும்பி மித்ராவை பார்த்தவள், இப்போ எதுக்குமா நீ அவனை திட்டுற? அவன் உன்கிட்டயா கேட்டான்? அப்பா கிட்ட தானே கேட்டான், அவர் பதில் சொல்வார், நீ அமைதியாரு என்று சொன்னவளை முறைத்த மித்ராவோ, ஆனாலும் உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆஷா என்று சொல்ல, ஆனால் அவளை கண்டு கொள்ளாதவளோ மீண்டும் அவளின் தந்தையை அணைத்து கொண்டாள். அந்த சிறு மொட்டின் அணைப்பில் ஆதியின் உடல் ஒரு நொடி சிலிர்த்து அடங்கியது. தன் கைகளில் தன்னையே பார்த்து கொண்டு தன்னுடைய மினி ஜெராக்ஸ் போல் இருக்கும் அவர்கள் இருவரையும் பார்த்த ஆதிக்கு சொல்ல முடியாத உணர்வு தோன்றியது. இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தி என்ன பயன்? தனக்கு இரு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை கூட அறியாமல் இருந்திருக்கிறேனே என்று நினைக்கையில் அவனுக்கே அவன் மேல் கோபம் வந்தது. அதே சமயம் இத்தனை வருடங்கள் தன் குழந்தைகளை பற்றி தன்னிடம் மறைத்தது மட்டுமல்லாமல் தான் இல்லாமல் அவர்களை வளர்த்த மித்ராவை பார்க்க பார்க்க ஆதியின் கோபம் அதிகரித்து கொண்டே சென்றது. அதில் அவளையே தன் சிவந்த விழிகளால் அப்பொழுதே எரித்து விடும் அளவிற்கு அவளை ஆதி முறைத்து கொண்டு நிற்க அவன் கைகளில் இருந்த அவனின் மகனோ அவனை பார்த்து, என்னாச்சுப்பா, நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறோம், நீங்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க. ஒரு வேளை உங்களுக்கு எங்களை பிடிக்கலையா? உங்களுக்கு எங்களை பிடிக்காததுனால தான் நீங்கள் எங்களை பார்க்க வரலையா என்று ஆதியின் முகம் பார்த்து கொண்டே வாடிய முகத்துடன் அவன் கேட்க, அவனின் அந்த வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை அப்படி இருக்குமோ, அப்பாவிற்கு தங்களை பிடிக்கவில்லையோ என்று நினைத்த ஆதியின் மகளின் முகமும் வாடியது. சட்டென்று தன் இரு குழந்தைகளின் முகம் வாடியதை பார்க்க முடியாத ஆதியோ அவர்களை மேலும் தன்னோடு அணைத்து கொண்டவன் அவர்கள் நெற்றி கண்ணமென்று அவர்களுக்கு முத்தமிட்டு அவர்களை ஒரு நொடி பார்த்தவன் அவர்களிடம் மித்ராவை பற்றி எதையும் சொல்ல விரும்பாதவன், சாரிடா, அப்பாவை மன்னிச்சிடுங்க, ரொம்ப வேலை, அதான் வர முடியல. உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன்டா, ஆனால் அப்பா இருந்த ஊரில் சிக்னலே கிடைக்காதா, அதான் என்னால் கால் பண்ண முடியல.
இனி உங்களை விட்டு எப்பவும் போக மாட்டேன், உங்கள் கூடயே தான் இருப்பேன். இனி யார் நினச்சாலும் உங்ககிட்ட இருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொன்னவனின் பார்வை மித்ராவை தான் எரித்து கொண்டிருந்தது. அதை உணர்ந்த மித்ராவிற்கு முதல் முறை உடல் நடுக்கம் கொண்டது. பயத்தால் ஆதி சொன்னதை கேட்டு மகிழ்ந்த அவனின் குழந்தைகள் இருவரும் அவனின் கன்னத்தில் முத்தமிட்டவர்கள், ஐ ஜாலி, இனி நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம்மா, நீங்க, நான், அம்மா என்று ஆர்வமாக கேட்டவளை பார்த்து லேசாக சிரித்த ஆதியோ ஆமாம் என்று தலையசைத்தான். பொழுது ஆதியை பார்த்த அவனின் மகனோ, அப்பா என் கூட வாங்க, நாங்கள் நிறைய உங்ககிட்ட காமிக்க வச்சிருக்கோம் என்றவன் அவர்களின் அறை நோக்கி அழைக்க, அதை பார்த்த ஆஷாவும் கூட ஆமாப்பா வாங்க என்று சொன்னவள் அவனிலிருந்து இறங்கி அவனின் கைகளை பற்றி இழுத்து சென்றார். அவர்களுடன் சென்ற ஆதி அப்பொழுதும் மித்ராவை மறைக்க தவறவில்லை. அவர்கள் அந்த அறைக்குள் சென்ற பின் ஒரு பெருமூச்சை விட்ட மித்ராவிற்கு நிச்சயமாக மனதில் அத்தனை பயம் இருக்கிறது. ஏனென்றால் அவளுக்கு நன்றாகவே தெரியும், குழந்தைகளின் முன் எதுவும் பேச வேண்டாம் என்ற காரணத்திற்காக தான் இப்பொழுது அவளின் தேவ் அமைதியாக செல்கிறான் என்று. அவன் மனதில் தன்னை கொன்று போடும் அளவிற்கு ஆத்திரம் இருக்கிறது என்பதை அறிந்தவள் அமைதியாக அவளின் அறைக்கு சென்று அமர்ந்து விட்டாள். அவன் கேட்க போகும் கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல். இங்கு கிச்சனுக்கு சென்ற அவந்திகா ஆதிக்கு காஃபி போட்டு கொண்டு எடுத்து கொண்டு போய் அவனிடம் கொடுக்க, அவளை ஒரு முறை பார்த்தவனோ வேண்டாம் என்றான். அவன் சட்டென்று முகத்துக்கு நேராக இப்படி வேண்டாம் என்று சொல்லவும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் திரு திருவென்று விழித்து கொண்டிருக்க, அவள் செல்லாமல் அங்கேயே நிற்பதை பார்த்த ஆதி அவளை முறைத்தான். அவனின் பார்வையில் பயம் கொண்டவள் அடுத்த நொடி வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவள் சென்ற பின் அவனின் குழந்தைகளுடன் நன்றாக பேச ஆரம்பித்தான் ஆதி. அவர்களோ அவர்களுக்கு நினைவிருந்த அத்தனை கதைகளையும் அவனிடம் சொல்ல, அதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன் அவர்கள் அவன் இல்லாமல் எவ்வளவு ஏங்கினார்கள் என்பதை சொல்ல, அதை கேட்டு முற்றிலுமாக தன் கட்டுப்பாட்டை இழந்தான் ஆதி. அவன் கோபம் தலைக்கேற ஒரு நொடி அவனின் இரு குழந்தைகளையும் பார்த்தவன், நீங்க இங்க விளையாடிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்று சொன்னவன் வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியே வந்தவன் அந்த கதவை சாற்றினான். அந்த அறை கதவை சாத்தியவன் சுற்றி முற்றி பார்க்க அவனுக்கு எதிரே இருந்த ஒரு அறையில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. கீழே கிச்சனில் அவந்திகா இருப்பதை உணர்ந்தவன் நிச்சயம் இந்த அறையில்தான் மித்ரா இருக்க வேண்டும் என்பதை யூகித்து வேகமாக அந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஆதியை பார்த்த மித்ராவோ சட்டென்று பெட்டிலிருந்து எழுந்து நிற்க, உள்ளே வந்த ஆதியோ கதவை அடித்து சாற்றினான். அவனின் கோபத்தின் அளவை உணர்ந்த மித்ரா அவனிடம் பேச போக, ஆனால் வேகமாக அவளின் அருகில் நெருங்கி வந்த ஆதியோ வந்த வேகத்தில் அவளை பலார் என்று அறைந்தான். அவனின் அந்த ஒற்றை அறையில் நிலை தடுமாறி கீழே விழ சென்றாள் மித்ரா. அவளுக்கு ஒரு நொடி மயக்கமே வருவது போல் இருந்தது. அந்த அளவிற்கு அவளை பலமாக அறைந்திருந்தான் ஆதி. அவர்களுக்கு திருமணமான இத்தனை வருடத்தில் ஒரு நாள் கூட ஆதி அவளை அடித்ததில்லை. ஒரு முறை தெரியாமல் அவன் நகர்த்தும் பொழுது அருகில் இருந்த டேபிளில் அவள் இடித்து கொண்டு அவளுக்கு காயமானதால் அப்பொழுதே அவளிடம், இனி உன்னிடம் நான் கோபப்பட மாட்டேன் என்று சொல்லியிருந்தான். அவன் சொன்னதுபடி இப்பொழுது வரை அவன் அவளிடம் கோபப்பட்டதே கிடையாது. இது நாள் வரையில் மித்ரா பல முறை ஆதியை அறைந்திருக்கிறாள். ஆனால் ஒரு தடவை கூட நீ ஏன் என்னை அடிக்கிறாய் என்று அவன் கோபமாக கேட்டதோ இல்லை திருப்பி அடித்ததோ கிடையவே கிடையாது. ஏன் அவனை அவ்வளவு காயப்படுத்தியும் அவள் நடிக்கிறாள் என்று தெரிந்தும் கூட அவன் அவள் மேல் கோபம் கொண்டதில்லை. அப்பொழுதும் பொறுமையாகத்தான் அவளிடம் நடந்து கொண்டான். அவளின் உணர்வுகளை புரிந்து கொண்டான். அப்படிப்பட்டவன் இன்று அவனின் அத்தனை பொறுமையும் இழந்து கோபத்தின் உச்சியில்
அவளை அறைந்திருந்தான். அதில்தான் மித்ராவிற்கு தலையை சுற்றுவது போலிருந்தது. அதில் தடுமாறி மயங்கி கீழே விழப்போனவளின் கழுத்தை பிடித்திருந்தான் ஆதி. அவன் கழுத்தில் கொடுத்த இறுக்கத்தில் மூச்சு விடக்கூட மறந்து போனாள் மித்ரா. அவன் கழுத்தை இறுக்கியதால் ஏற்பட்ட வலியில் அவளுக்கு வந்த மயக்கம் கூட தலை தெறிக்க ஓடிவிட மிரட்சியுடன் அவனின் விழிகளை பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அவளை இப்பொழுதே கொன்றுவிடும் கொலைவெறியில் அவள் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தான் ஆதி. அவனின் கோபம், வலி, ஏக்கம், தவிப்பு என்று அனைத்தையும் உணர்ந்தவள் அவனின் கை தரும் இறுக்கத்தையும் அதனால் ஏற்பட்ட வலியையும் பொருட்படுத்தாமல், தேவ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்று மித்ரா ஏதோ பேச வர, ஏய் என்று அந்த அறையே அதிரும் அளவிற்கு கர்ஜித்தான் ஆதி. அவனின் இந்த அளவிற்கான கோபத்தை முதல் முறை கண்ட மித்ராவின் மனமோ பயத்தில் சூழ்ந்தது. ஆதி மித்ரா மேலிருக்கும் கோபத்தினால் அவளை காயப்படுத்தி விடுவானா, இல்லை அவள் மேல் கொண்ட காதலினால் அவளை மன்னிப்பானா? மித்ரா ஏன் தன் குழந்தைகளை பற்றி ஆதியிடம் மறைத்தாள்? தன் தந்தை ஏன் இவ்வளவு நாள் வரவில்லை என்று கேட்டுக்கொண்டிருந்த அவர்களின் குழந்தைகளுக்கு அவர்கள் இருப்பதையே அவள் அன்னை அவள் தந்தையிடம் சொல்லவில்லை என்பது தெரிய வருமா? ஆதி மித்ராவின் குழந்தைகளை பற்றி அவர்களின் குடும்பத்தினருக்கு தெரிய வந்தால் என்ன செய்வார்கள்? அவள் தேவின் கோபத்தை முதல் முறையாக பார்க்கும் மித்ரா அவனின் இந்த கோபத்தை தாங்குவாளா? ஆதியின் அடுத்த முடிவென்ன? மித்ராவின் இந்த செயலால் அவளை வெறுத்து விடுவானா ஆதி? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க எல்லா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.